ஹல்லேலூயா. ஸோ தேங்க்யூ. எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த துதி ஆராதனையில் எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆராதனை நம்ம செஞ்சோம். இந்த வேலை கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஓப்பனிங்கில் அது நடக்கும். வர்ஷிப் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மற்ற காரியங்கள் இருக்கும். அந்த வகையில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நீங்கள் யாரும் கவனம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேலை கூட யாரும் எழுந்தவண்ணமாக உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம தேவனுடைய ஊழியக்காரர் வரவேற்போமாக. பாஸ்டர் ஓசி அமணியம். Shalom. Selamat pagi. Silakan duduk. Okay, haleluya. Shalom. உங்களை யாவரையும் பார்ப்பது சந்தோஷம். இந்த 2026 முதல் வாலிப கூட்டத்துடைய விசேஷ கூட்டத்துக்கு, அறிமுக கூட்டத்துக்கு உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். ஆமென், 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 ஆமென். உங்களை வரவேற்கிறேன்னு சொன்னேன். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன்னு சொன்னேன். ஓகே. ஸோ இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தைன்னு வரும்போது அது சில நேரத்தில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உட்காந்து கேட்கணுமே. ஆனாலும் எரேமியா சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது நான் அதை உட்கொண்டேன். இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டிசையர் அண்ட் பேஷன் அண்ட் ஹங்கர். இதெல்லாம் உங்களுடைய வாஞ்சை, விருப்பம், அதுக்கு மேலே பசி, அந்த பேஷன், அது சார்ந்திருந்து அது சார்ந்திருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அப்பமாக காணப்படும், உணவாக காணப்படும், நமக்கு சத்து உண்டாக்கக்கூடிய, நம்ம பலப்படுத்தக்கூடியதாக காணப்படும். வெறும் ஏட்டு சுரக்கா மாதிரி இல்லை, சும்மா வெறும் வார்த்தையாக இல்லாதபடிக்கு அது ஜீவன் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஆக அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா அதுதான் உங்கள் மத்தியில் உங்கள் தலைவர்கள் வாஞ்சிக்கிற காரியங்கள். இதெல்லாம் உங்களுக்குள்ளே அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம இப்படி பேசும்பொழுதும் சொல்லும்பொழுதும் என்னன்னா, ஏன் இதெல்லாம் நம்ம இல்லையா, எங்கள்கிட்ட இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதிக்கிற அதெல்லாம் இருக்குதுன்னா சந்தோஷம். இருந்துச்சுன்னா அது இன்னும் அதிகரிக்க விருப்பப்படுங்கள். லெட் இட் இன்க்ரீஸ். நம்முடைய கருவு போடுற மாதிரி சபையோட கருப்பு இன்க்ரீஸில் அந்த மாதிரி லெட் இட் இன்க்ரீஸ். உங்களுக்குள்ளே அதிகமாக அது பெருகட்டும். ஆண்டவர் வார்த்தை உங்களுக்குள்ளே பெருகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகிறாது? நஷ்டம் ஆகிறாது. ஆண்டவர் வார்த்தை உங்களுக்குள்ளே பெருகிறதுனால உங்களுக்கு வியாதி வந்துடாது. ஆண்டவர் வார்த்தை உங்களுக்குள்ளே பெருகிறதுனால நீங்கள் எதையும் இழந்து போக மாட்டீங்க. இழக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு லாபமாக தான் காணப்படும். பவுல் சொன்ன மாதிரி எதெல்லாம் எனக்கு தேவையில்லாது அதெல்லாம் விட்டு எதெல்லாம் நான் பற்றி கொள்ள வேண்டுமோ அதை நான் பற்றி கொண்டதுனால அவருக்கு அது லாபமாக எண்ணினார். எதெல்லாம் ஆண்டவருக்கு அவர் வாழ்க்கையிலும் சரி, அவருடைய ஆண்டவர் திட்டத்திலையும் சரி,
அவர் வாழ்க்கையில் வேணான்னு இல்லை தேவையில்லைன்னு சொல்லும் பொழுது அது நஷ்டமாக கருதுகிறார். ஆமென். அவரோட படிப்பு, அவருடைய அந்த மதத்துடைய யூத மதத்துடைய அறிவு, கல்வி, அவருடைய அனுபவங்கள், அவருடைய ரோமர் ராஜ்யத்தில் அவர் பங்கேற்ற காரியத்தில் அவருக்குள்ளே எல்லாம் அந்த அந்த அவருடைய பேர், தலைப்பு, அவருடைய ஸ்தானங்கள், இதெல்லாமே அவர் கடைசியில் என்ன சொல்கிறாரு? குப்பையாக எண்ணுகிறாராம். எதுக்காக? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே அவர் பெருக வேண்டும் சொல்லி. ஐ கவுண்ட் இட் as nothing in order to pursue to know who is Christ Jesus and his resurrection power. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிகிறதும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிகிறதே அவருடைய குறிக்கோளாக வைத்திருந்தார். Amen. So it's not easy. It's not easy. There is price to pay. விளக்கரையங்கள் கட்டாவிட்டால் நாம் எதுவுமே பார்க்க முடியாது. Amen. விளக்கரையங்கள் கட்டாவிட்டால் எதுவுமே பார்க்க முடியாது. அப்போது ஆகிய பவுல் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிகிறதுக்கு அவர் தன்னை சார்ந்த எல்லாத்தையும், அவருடைய படிப்பு, அவருடைய பதவி, அவருடைய அந்த லெகசி எல்லாத்தையும் குப்பையாக கருதினார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அவரை அறிகிறதுக்கு எதெல்லாம் நம்ம விட ஆயத்தமாக இருப்போம், எதெல்லாம் விட ஆயத்தமாக இருப்போம். ஏனென்றால் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் பேச வேண்டிய தலைப்பு என்னென்றால், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். You has been set aside by God. This appointment is by God. It's not your own. Amen. நான் இயேசுகிட்ட வந்தேன் அப்படி கிடையாது. வேதம் சொல்லுது, ஒருவனை பிதாவானவர் தம் பக்கம் இழுக்காவிட்டால் அவன் வர முடியாதான், தானாகவே வர முடியாதான். அப்போ தேவன் உங்களை அநாதி திட்டத்தில் நினைவு கூர்ந்து உங்களை நியமித்து உலகத்தின் அஸ்திபாரம் முன்பாகவே உங்களை முன்குறித்து இந்த பூமியில் பறக்க வச்சு இந்த குறிப்பிட்ட வயசில் நீங்கள் அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வர்றதுக்கு அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய நியமங்கள், அது அவர் உங்களை அரவணைத்து கொண்ட அவருடைய ஈர்ப்பு. அல்லேலூயா. ஸோ அது நம்மளோட இல்லை. ஆமென். இட்ஸ் நாட் அவர் ஓன். இட் இஸ் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் காட். ஆமென். ஸோ இன்றைக்கி அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களை குறித்து ஒரு 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 அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். You must understand that you have a new identity in Christ Jesus. Amen. உங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் இருக்கிறது கிறிஸ்து இயேசுக்குள். Amen. ஓகே, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நான் என்ன பார்க்குறோம் என்றால் இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த வருஷத்தில்
நங்கூரத்தின் தரிசனம். நங்கூரத்துடைய தரிசனம், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யூ ஆர் த செப்பரேட்டட் ஒன்ஸ். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் என்றால், இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் முயற்சி பண்ணது தமிழில் வாசிக்கிறதுக்கு நல்லா வாசிச்சுட்டு வந்துட்டேன். கடைசியில் 2 இடம் வந்து லேசாக சிக்குனுச்சா, அதனால் வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள வாசிக்க சொல்லிட்டேன். ஓகே, நீங்களோ உங்களுடைய அந்தகாரத்தில் இருந்து அப்படியே வரோம். ஓகே, அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளே. ஸோ நான் வாசிச்சுட்டு இருந்தேன், வந்துச்சு, அப்படியே வந்துச்சு. பின்னால் 2-3 வார்த்தை சிக்குனுச்சா, ஸோ அவ்வளோயா அப்படின்னு சொல்லி. ஓகே, விரைவில் மேபி 2026 தமிழ் வாசிக்க புதிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணுவாராக. ஆமென். ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் என்றால், இத்தனை காரியங்கள் அங்கே பேசப்பட்ட காரியங்கள், நீங்களோ உங்களுடைய அந்தகாரம் அப்படின்னா டார்க்னஸ், உங்களுடைய அந்தகாரம் டார்க்னஸ், அங்கேருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ள அழைக்கப்பட்டீர்கள். ஆமென், ஆமென். எதுக்காக அழைக்கப்பட்டீர்கள்? எதுக்காக நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு இடையில தான் இதெல்லாம் வருது. தட் யூ ஆர் a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, called out of darkness into His marvelous light to proclaim His praise. எதுக்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவரை துதிக்க, அவர் செய்த நன்மைகளை ஆத்துமாவே மறவாதே. And live as His people, showing His goodness to others. அவருடைய ஜனங்களாக வாழும்படிக்கு, அவருடைய நன்மைகளை பிறருக்கு காண்பிக்கும்படிக்கு அவர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ இன்றைக்கி நம்ம முன்பாக வச்சு நான் கேட்கணும், இந்த கேட்டகரியில் நான் எந்த பகுதியில் இது வரைக்கும் செயல்படுறேன்? Do you believe that you are a chosen people? Do you believe that you are a royal priesthood? Do you believe that you are a holy nation? Do you believe that you are God's special possession? இல்லை, நீங்கள் நம்புறீங்களா? இதுக்கு தான் அவர் இந்த ஸ்தானங்களை தான் உங்களை வச்சு அவர் பார்க்குறாரு. அவர் உங்களை பார்க்கும்போது இருக்கிறாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are the chosen people. ராயல் priesthood அப்படின்னா என்னது? ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் ஃபேமிலி நம்பர். ஆனால் இங்கே ராயல் priesthood சொல்லப்பட்டிருக்கு. ராயல் priesthoodனா என்னது? ராஜரீக அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தரத்தை அது காமிக்குது. ராயல் ராயல் priesthood, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, ஜனங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள். ஹல்லேலூயா.
அப்போ இந்த chosen பீப்புள்னால் என்னது? chosen பீப்புள்னால் என்னது? கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவன் விசேஷமாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தாயின் கருவில் அவர் தெரிந்து கொண்ட தேவன் உங்களை இன்னைக்கு அவருக்குள்ள நிலைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஓகே, கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பேருக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் தரத்தை வெளிப்படுத்தும்படிக்கு தேவன் உங்களை நம்பி இருக்கிறாரு. நீங்கள் தான் உலகத்தோட ஹோப். ஹலோ, நீங்கள் தாங்க இந்த உலகத்தோட ஹோப். நீங்கள் தான் இந்த உலகத்தோடைய இந்த சமுதாயத்தோடைய நம்பிக்கை. நீங்கள் தான் இந்த உங்கள் சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் தான் அந்த நம்பிக்கை. You are the hope for them because only you can tell them who is Jesus Christ and what Jesus Christ can do for them. இயேசு கிறிஸ்து என்ன அவங்களுக்காக செய்ய முடியும் என்று சொல்லி அதை நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அதை சொல்வதற்கு முதலாவது நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அந்த ஸ்தானத்தை நாம் உள்வாங்கி அதில் வாழ வேண்டும். அப்படி செஞ்சாதான் அதுக்கு தகுந்த கிருபையும் அதுக்கு தகுந்த வல்லமையும் செயல்படும். அப்போ chosen பீப்புள்னா யூ ஆர் ஸ்பெஷலி செலக்டட். எதுக்கோ நம்மளை செலக்ட் பண்ணன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கோமா இல்லையா? இவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கும் போது ஏன் என் பேர் வரல வருத்தப்படுறோம். ஆனால் உலகத்தை படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் அதில் உள்ள சகலத்தையும் படைத்த தேவன் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கைத்தட்டிலே எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கேன்னு நம்புறது. புரியுதா? நம்ம சில நேரத்தில் என்ன நம்ம யோசிப்போம், நான் குவைட்டாக வந்து எல்லாத்தையும் அப்படியே நான் பெற்றுக்கொள்கிறேன்னு. அது தப்பு. எந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி அதை சந்தோஷமாக கைத்தட்டி இல்லை அலையிலியா சொல்லி உள்வாங்குறீங்களோ அப்போ தான் அது நடக்கும். இல்லை பாஸ்டர் நான் குவைட்டாக அந்த எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணேன், அது ஃபேக். அது அப்படி கிடையாது. கேட்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, ஆட்பறிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. உள் வாங்கும்போது அதுக்குள்ளே ஒரு ரியாக்ஷன் இருக்குது. கோல் அடித்தா மட்டும் ஏன் குதிக்கிறீங்க? கோல் போஸ்ட்கிட்ட கொண்டு போகும்போது டீ லைனுக்குள்ளே பூந்தோன்னே அவன் எத்தும்பொழுது வெளியில் போயிடுச்சு, ஐயோ கடுப்பாளா மேலே ஏற்றி விட்டாளாம். ஏன் அந்த ரியாக்ஷன் வருது? வாய்? பிகாஸ் யூ ஆர் எக்ஸைட்டட் ஓவர் த திங். அது மாதிரி தான் ஆண்டோட வார்த்தை வரும்போது அது உங்களுக்கு வருதா, அது வந்து உங்களுக்குள்ளே ஒரு கோலை ஸ்கோப் பண்ண போதா அதுக்கு வேண்டிய எக்ஸைட்மெண்ட் வரும். அப்போ 10 பேர் இருக்கும்பொழுது அந்த 10 பேர் கத்துறாங்களோ இல்லையோ, 9 பேர் கத்துறாங்க, நீங்கள் ஒரு ஆள் கத்துறீங்க பார்த்தீங்களா, அதுதான் காமிக்குது யூ ஆர் எக்ஸைட்டட் ஓவர் இட். ஆமென். ஸோ அதனால் நீங்கள் அது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இது உங்கள் சொந்த வாழ்க்கைக்காக இல்லை, உங்கள் வாழ்க்கையை காண்பிக்கிறதுக்காக இல்லை, இது தேவன் உங்களுக்கு அருளிய கொடுத்த வாழ்க்கையை காண்பிக்கும்படிக்கு தான் இங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, ஸோ அதோட நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? இட்ஸ் நாட் அ நார்மல் பர்பஸ், ordinary purpose, but it is a divine purpose. தெய்வீக நோக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை. உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றலை, உங்கள் சொந்த நோக்கங்களையோ உங்கள் சொந்த பிளான்ஸை நிறைவேற்ற தேவன் உங்களை இங்கே வைக்கலைங்க. அவருடைய தெய்வீக திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற தான் உங்களை வச்சுருக்கிறாரு.
நம்ம என்ன தவறி போகிறோம் என்றால் இதை செய்யாதனால தான் நம்ம நோக்கங்கள்லாம் வேறையாக போகுது. ஏமேன் எதிர்பார்த்தேன். நம்ம நோக்கங்கள் எப்போ ஆக்டிவேட் ஆகுதுன்னா நாம் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் தெரியாதன்னு சொல்ல காட்டிலும் அறியாமை தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி இருந்துக்கும். ஏன்னா நமக்கு நம்ம வழி வேணும், நம்ம ஸ்டைல் வேணும், நம்மளுடைய டிசைன் வேணும், நம்மளுடைய ஐடியாஸ் வேணும். அப்போ இதெல்லாமே அவரோட மேட்ச் பண்ணாத பொழுது என்னாகும், கருது முடியாதான் இருக்கும். அப்புறம் கஷ்டமாக இருக்குது, ஐயோ ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை. இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் இல்லை, நம்ம எடுக்கிற தீர்மானம் தான் ராங்காக போகும்போது கஷ்டமாயிரும். அப்போ அதை எடுத்துகிட்டு கிறிஸ்டியான ஆண்டவர் தான் நம்பியிருக்கேன், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ போராட்டம். பிகாஸ் யோர் பர்பஸ் and plan is not in line with God's purpose and plan. அப்படின்னா என்ன, ஆண்டவருடைய நோக்கத்தையும் தெய்வீக நோக்கத்தையும் தெய்வீக திட்டத்தில் நான் பங்கு பண்ணேன்னா அப்போ ஆண்டவர் என்ன பசங்க நான் செய்யணும், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவர் ஊழியத்தை இல்லை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை அவருடைய நோக்கத்துக்காக தான். அப்போ நீங்கள் என்ன டிஸ்கவர் பண்ணணுன்னா, இந்த செக்குலர் வேர்ல்டில் நான் வாழ்ந்தாலும், செக்குலர் ஒர்க்கில் நான் இருந்தாலும், செக்டரில் இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை, நோக்கத்தை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ எங்கெங்கே நீ கிறிஸ்தவனாக காட்சியளிக்க வேண்டுமோ, எந்த இடத்துல உன்னுடைய கிறிஸ்தவ குணத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை காண்பித்து கொண்டே இருக்கணும். அது ஆக்டிங்கில் அந்த இடம் நேச்சராகவே நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக அது காமிச்சிடும். புரியுதா? ஸோ நம்ம வெளியில் போயிட்டோமா வேறு மாதிரி ஆயிடுவோம், கூட்டாளி கூட சென்ட்டோமா வேறு மாதிரி ஆயிடுவோம், பேச்சும் தாறுமாறாக போயிடும். ஏன்னா நம்முடைய அந்த லைஃப்பில், செக்குலர் லைஃப்பில் நம்ம அவருடைய திட்டத்தையும் தெய்வீக திட்டத்தையும் நோக்கத்தையும் என்ன பண்ணல, முன் வைக்கல. இதுதான் என்னுடைய இதை நான் சரியாக செஞ்சேன்னா மற்றது எல்லாமே சரியாக வந்துடும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. எல்லாமே ஓகே தான், இப்படியே பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணிக்கலாம், இப்படியே செஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு நோக்கத்தில் நீங்கள் வாழும்பொழுது நீங்கள் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை எழுப்பக்கூடியவராக இருப்பீங்க. ஆமென். நம்மளுடைய வாலிப கூட்டம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக காட்சியளிக்கும். புரியுதா? ஓகே, நியூ ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, நியூ ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. அப்போ இந்த கூட்டம் வரும் என்னது ஆக்டிவிட்டி அது இல்லாமல், புரியுதா, அங்கே அந்த தரத்தை காண்பிக்கும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறீங்க, ரைட், உங்களுக்கு மற்ற காரியம் அவுட்டிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, ஓகே. ஆனால் அதுலேயும் நீங்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையோடைய காரியத்தை கடைப்பிடிக்கிறவர்களாக இருப்பீங்க. ஆமென். ஓகே, ஸோ அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதெல்லாமே இந்த 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 நான் பேசுகிற இந்த 5 காரியமும் அதுக்குள்ளே உங்களை தனியாக பிரித்து தான் இருக்குது. ஒரு புதிய ஐடென்டிட்டி,
இந்த 5 காரியமும் உங்களுடைய புதிய ஐடென்டிட்டி. இந்த 5 காரியமும் உங்களை தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய காரியத்துக்காக தான் பூமியில் இருக்கீங்கன்னு சொல்லி அது காண்பிக்கிறது. Amen. So it's just not like the urka, pickles. You know? Christian life is not like urka. பொழுது just touch it. Nice. அப்படி இல்லை. உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த சுவை இருக்கணும். ஆமென். அப்போ அவர் வெளிச்சம் வர வர அந்த என்னது அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளே அடைக்கப்பட்ட நீங்கள் இருள் நீங்கி வெளிச்சமாக இருப்பீங்க. அப்படின்னா இருள் நீங்கி வெளிச்சமாக இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்காது. இருள் சம்மந்தப்பட்டனா எல்லாம் நெகட்டிவானது, எல்லாம் கெடுதலானது, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது, உங்கள் ஃப்யூச்சரை கெடுக்கக்கூடியது, உங்கள் வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, உங்கள் வாழ்க்கையை எடுக்கக்கூடியது, உயிரே எடுக்கக்கூடியது, அப்படிப்பட்ட காரியத்துக்கு போகவே மாட்டீங்க. நீங்கள் அதுலேருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றிட்டார். ஆனால் நீங்கள் வெளிச்சத்திலே வாழும்பொழுது இருள் உங்களை என்னது ஆட்கொள்ள முடியாது. தீமையானது உங்களை ஆட்கொள்ள முடியாது. தீமையான காரியம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. தவறான நண்பர்கள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. தவறான கொள்கைகள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆமென். ரெண்டாவது ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். இது என்னதுமா? வாட் த பிளெஸட் பீப்புள் வி ஆர். ராயல் ப்ரீஸ்ட்ஹுட் என்னதுமா? யூ ஹேவ் டைரக்ட் அக்சஸ் டு காட். யாருங்க கொடுப்பா? மந்திரியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். உங்கள் வேலை செய்கிற பாஸை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். அவரை பிஏட்டு சொல்லணும், கேன் ஐ சி த பாஸ்? அப்பாயின்மெண்ட் வேணும். ஆனால் உங்களை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் நேராக பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. நேராக பிரவேசிக்க முடியும். இந்த பாருங்கள், இந்த 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 ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்னு சொல்லும்பொழுது இட் டாக்ஸ் அபவுட் த ஒர்க் ஆஃப் அ ப்ரீஸ்ட். யூ அக்சஸ் டு காட். த ப்ரீஸ்ட் பிரதான ஆசாரியன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார். ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம இந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்தனால நம்ம எல்லாரும் அந்த பிரதான ஆசாரியருடைய ஸ்தானத்திலேருந்து நேரடியாக தேவ பிரசனத்துக்குள்ளே நம்ம கடக்க முடியும். அவரோடு பேச முடியும். கயிறுலாம் கட்ட வேணாம், மணியெல்லாம் தொங்க விட வேணாம், எப்போ புஷ்குன்னு போயிடுவான், பிடிச்சி இழுத்துட்டு வரணும் வெளியே, அதெல்லாம் இருக்காது. அந்த கவலையே வேணாம். புரியுதா? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாக்கியம் எவ்வளோ பெரிய சாக்கியம். நிறையா இடத்துல நடுவில் ஒரு பிரதிநிதி இருக்காங்க. தேவனை அணுகிறதுக்கு ஒரு பிரதிநிதி இருக்காங்க. ஆனால் நமக்கு இல்லை. நம்ம எல்லாரும் அவரை அப்பா பிதான்னு அழைக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் அவர்கிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னார். எதை கேட்டாலும் கொடுப்பாருன்னா உங்களுடைய அந்த மெச்சூரிட்டி பக்கம் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது. சில பேர் எதை கேட்கணும்னாலும் ஓகேலாம் எதை வேணால் கேட்கலாம் அப்படின்னு. இல்லை, அந்த ஒரு காரியம் உங்களுக்கு நலமாக இருந்தால் தான் தேவன் அதுக்கு வேண்டிய வேண்டுதலே ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதா? அது உங்களுக்கு நலமாக இருந்தால் தான் அது ஜெபமாக மாறும். புரியுதா? அது இல்லைன்னா அது வெறும் வார்த்தை, அது போய் சேராது. அதனால தான் நோவிங் த வில் ஆஃப் காட், ப்ரேயிங் இன் த வில் ஆஃப் காட், ஆஸ்கிங் இன் த வில் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டு சித்தத்தில் கேட்கணும். சித்தத்தில் உள்ள காரியத்தை கேட்டால் தான் நடக்கும். சித்தத்துக்கு வெளியிலெல்லாம் கேட்டால் நடக்காது.
எல்லாம் மீறுதலாக செய்கிறது, எல்லாம் துணிகரமாக செய்கிறது, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறது. அப்புறம் குத்துது, குடையுது, எரியுது, பத்துக்குச்சு அப்படிலாம் பேசி ஒன்றும் ஆக முடியாது. ஏமேன் ஏமேன். அப்போ இந்த ஒரு இடம் என்னென்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற இன்டமசி. இன்டமசி தெரியுமா? எத்தனை பேருக்கு இன்டமசி தெரியும்? ஹலோ, இன்டிமசி தெரியுமா? இன்டிமசி தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள் சீக்கிரம். தெரியுமா தெரியாதா? இன்டிமசினா 2 பேர் நெருக்கமாக பழகிறது. அவங்க 2 பேருக்குள்ளே எந்த ஒரு மறைவு இல்லை. என்னது? ஓகே, அதில் விசேஷமாக அந்த இன்டிமசி எங்கே வந்து அதை சம்மதப்படுத்தி பேசுவாங்கன்னா, கணவன் மனைவியோட உறவில் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லை. ஏமேன். அவங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்காது. இது இன்னும் ஆழமாக சொன்னோமா, அவங்களுடைய உடல் உறவில் தான் இது அதிகமாக பேசப்படுது, இன்டிமசி. ஓகே, அதில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இது நம்மளுடைய இதை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். அந்த இடத்துல 2 பேரும் நிர்வாணமாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே கூச்சம் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு அக்கா ஒரு அறையில் சட்டையை மாற்றிக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சி புரிச்சா வேணும். ஆனால் இங்கே கேளுங்க, இங்கே கணவன் மணி நிர்வாணமாக இருந்தால் கூட அவங்க 2 பேருக்குள்ளே கூச்சம் இல்லை, வெக்கப்படல. அப்போ அந்த அளவுக்கு ஓப்பன்னஸ், நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஓப்பன்னஸ் தான் இன்டிமசி. That means your life is transparent before God, and God can transparent himself before you. ஸோ அந்த 2 பேருக்குள்ளே இந்த திரியக குடும்பம் இருக்குல்ல, திரியக குடும்பம், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு அது இன்டிமசி. அப்போ அங்கே ஜாய் இருக்கும், அங்கே ஹாப்பினஸ் இருக்கும், அங்கே எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். லைஃப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃபாக இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகாது. ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையில் இன்டிமசியில் அவங்க இன்வால்வ் ஆகலைன்னா, இன்டிமசிக்குள்ளே வரலைன்னா, அந்த இன்டிமசிக்குள்ளே வந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அது தப்பு. ஏன்னா திரியேக குடும்பத்துக்குள்ளே எங்கேயுமே திருப்தி இல்லைன்னு சொல்லிடல. அந்த திரியேக குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நமக்கு அந்த இன்டிமசிக்குள்ளே வரும்பொழுது அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. தேவனை தேடுறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, தேவனை ஆராதிக்கிற நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலன்னா அது ப்ராப்ளம். அதே மாதிரி தான் உறவு, கணவன் மனைவி உறவுலாம் அப்படி தான். அங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அது சம்திங் ராங். Amen. புரியுதா? Okay, so it is called to serve him and meditate his presence, reflecting Christ's kingship. தட்ல இயேசு கிறிஸ்துடைய ராஜரீகத்துவத்தை நாம் தியானிக்கிற ஒரு இடம், அதே நேரத்தில் அதை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். நீங்கள் எப்போ உங்களை ராயல் ப்ரீஸ்ஹுட் நம்புறீங்க, தேவன்கிட்ட நான் நேராக போக முடியும், அவர்கிட்ட நேராக பேச முடியும், நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவருடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்துகிறீங்க. யூ ஹேவ் பவர். ஹோலி நேஷன்னா இவர் ஒரு ஜாதி அப்படின்னா நம்ம பரிசுத்த ஜாதி. ஆமென். நிறையா ஜாதிகள்லாம் கேள்விப்படும் தானே, ஆனால் நாம் பரிசுத்த ஜாதி. Your label is you are a holy person, you are a holy people. Hallelujah. You are a holy individual. அடுத்து நம்ம பேரை மாற்ற போகிறோம். பேரெல்லாம் மாற்ற போகிறோம். என்னது? நீ சேன்ஸ் கிடையாது, எல்லாம் ஹோலி. முன்னுக்கு ஹோலி.
ஹோலி சாந்தி, ஹோலி ஜான். சென்ட் இல்லை இப்போ சென்ட் வேணானுமே, சென்ட் வேணாம். ஓகே கே இங்கே பாருங்கள், அந்த கேளுங்க அந்த ஹோலிக்கு தான் கேளுங்க, ஹோலி அந்த வார்த்தைக்கு தான் அழகாக சென்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்னா என்னது? பரிசுத்தவான். சென்ட் என்றால் தெரியுது, நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நான் தமிழ் ஸ்லாங்கில் சொல்லிகிட்டு இருக்கேன். சென்ட்டுனா நான் தமிழ் ஸ்லாங்கில் சொல்லிகிட்டு இருக்கேன். சென்ட்டுனா பரிசுத்தவான். அது அவங்க பேர்மெண்ட்டுக்கு வச்சுங்களா? அதை ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நம்ம மனசாட்சியே நம்மளுக்கே அது அப்படியே ஒரு மாதிரி கெளியாக இருக்குது. ஐயோ நான் பரிசுத்தவானா அப்படியே சேஞ்சு பண்ணுற ரெக்கார்ட் ஆகுமே, சேஞ்சு பண்ணுற ரெக்கார்டிங்களா? நான் பரிசுத்தவானா அந்த மாதிரி போயிடும். அது நேராக போகாது. நான் பரிசுத்தவானா அப்படி வராது. நான் பரிசுத்தவான். ஏதுமா அதுக்குள்ளே நிறையா சிக்கல் இருக்குது, நிறையா ஐயோ இதெல்லாம் நான் யோசிச்சேன்னா அதுக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? புக்கை மூடிடுவோம். அதை திங்க் பண்ண மாட்டோம், அதை டீல் பண்ண மாட்டோம். ஐயோ நான் அந்த இடத்துல இப்படி இருக்கேனே, அதை டீல் பண்ணோம்ல, நம்ம என்ன செய்வோம்? அதை ஓவர்லுக் பண்ணிட்டு போயிடுவோம். என்னால் முடியல, சமாளிக்க முடியல, கிளம்பு அப்படி இதை ஓடிடுவோம். எப்போ ஓடுறீங்களோ ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. நின்று ஃபைட் பண்ணி அதை ஜெயிச்சா தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. சரியா? ஓகே. ஸோ ஹோலி நேஷன்னா யூ ஆர் அ ஹோலி பீப்புள். ஓகே. அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தேசமாக இருந்துச்சு, ஆனால் நம்ம ஜாதியாக காணப்படுகிறோம், பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. ஆமென். இவங்களாம் யாருமா? உலகத்திலேருந்து பிரிக்க, உலக வாழ்க்கைக்கு அழைக்கப்படல, உலகப்புறமான காரியத்துக்கு அழைக்கப்படல. தேவனுடைய வாழ்க்கையை வித்தியாசமாக இவர்கள் மத்தியில் காட்சியளிக்க, உலகத்தில் மத்தியில் யூ ஆர் அ பீப்புள் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த வேர்ல்ட், செட் அப்பார்ட். உங்களை பிரித்து எடுத்திருக்கிறாரு. நீ இவங்க கூட ஒத்து போக முடியாது, நீ ஒத்து போக முடியாது, நீங்கள் விருப்பப்பட்டால் கூட முடியாது அந்த மாதிரி. அப்புறம் அங்கே போனோன்னா ஒன்றுக்குள்ளே உள்ள நெல்லுக்குள்ளே அரிசிடாடே ஓடாடே ஓடாடே பாத்தியா தரடாடே அடிப்போண்டாடே, அப்புறம் அதெல்லாம் வராது. சினிமா கொட்டாயில் போய்ட்டு ஓ அதெல்லாம் வராது. ஏன்னா அங்கே போனோன்னா அங்கே ஆகிட்டோம், அதான் சேர்ந்துட்டோம், அந்த கூத்தோட சேர்ந்துட்டோம். அதுதான் அதான் நிஜம். ஹலோ, அதான் நிஜம். அப்போ எங்கெல்லாம் அங்கே சேர்ச்சில் அது எங்கே வருது? தேவன் துதிக்கும் போது எங்கே வருது? ஆவுலாம் அங்கே இல்லை, அந்த ஆர்ப்பாட்டம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற எக்ஸைட்மெண்ட் நீங்கள் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். அதனால் யோசித்து பாருங்கள், நீங்கள் இந்த பரிசுத்த ஜாதி, பரிசுத்தவான். Hallelujah. You've been set apart, a people distinct from the world, belonging to God's kingdom. தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் நீங்கள், உலக ராஜ்யத்துக்கல்ல. நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டீங்க. இந்த ஒரு சத்தியத்தை சொல்கிறேன் கேளுங்க, ரகசியத்தை சொல்கிறேன். தேவ ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டீங்கன்னா உலக ராஜ்யத்தெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. நீ என்னத்தை தான் பண்ணிட்டு போவேன். என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அந்த ராஜ்யத்துக்கு கீழே நான் இருக்கிறதுனால எனக்கு வேண்டிய காரியங்கள் எனக்கு நியாயமாக செய்யப்படும். அவங்க கொடுக்கல, ஆனால் தேவன் கொடுப்பார். எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கும், ஆண்டவர் மூலமாக அது கிடைக்கும். அதை நம்புங்க. நீங்கள் வேறு டைமென்ஷனில் வாழ்கிறீங்க,
நீங்கள் வேறு டைமென்ஷன் வாங்க. ஓகே, நான் சீக்கிரமாக போயிடுறேன். ஓகே, காட் ஸ்பெஷல் பொசிஷன், இதான் நான் கொஞ்சம் பேச விருப்பேன். யூ ஆர் காட் ஸ்பெஷல் பொசஷன். பொசஷன் என்னது? பொசிஷன் என்னது? பொசிஷன் என்னங்க? அந்த வார்த்தை பொசிஷன் என்னது? பொசிஷன் அது உங்களுக்கு அவருக்கு சொந்தமானது, அவரோட ப்ராப்பர்ட்டி நீங்கள். ஹலோ, அதனால தான் வேறு சொல்லு, we are not of our own, we belong to him, we are not of the world. நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போ இது யார் இதெல்லாம் நமக்கு இது யார் இதை ஒழுங்குபடுத்தினா? தேவன். அப்போ நீங்கள் அவருடைய விசேஷமான ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் கேட்குறேன், இந்த லைஃப் முதலாவது உங்களுடையதே இல்லை, என்னுடையது இல்லை. நம்ம எதை செஞ்சாலும் அவரை கேட்கணும். நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், அந்த மாதிரி நமக்கு ஒரு பாஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஒரு பொசிஷன், ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுடைய சொந்தம்னா அவங்களுக்கு என்ன இல்லை, சொந்த ரைட்ஸ் கிடையாது. Amen. When you are been hired by somebody to work for them, you are not of your own, you are been hired. அந்த மாதிரி இது வரும் ஹையர் தான். இங்கே பொசஷன், அவருடைய சொந்தமாக. இப்போ உங்களுக்கு எப்படி சொந்தமான கடிகாரம் இருக்குது, அதெல்லாம் சங்கிலி இருக்குது, காடி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்கள் சொந்த சொத்து அப்படின்றீங்களா? அந்த மாதிரி நீங்கள் அவருடையது. எப்படி நீங்கள் சொல்ல முடியும், நான் ஏசத்துக்கு செய்வேன், நான் எனக்கு நான் அப்படிலாம் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இதெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், அவிசுவாசியோட வேணான்னா வேணாம், அது சொல்லிட்டாரு, வேணான்னா வேணாம். அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், நான் மீறி செய்வேன், மீறி நான் ஆசைப்பட்டேன், மீறி நான் போய் செய்வேன் அப்படின்னா துணிகரமானது. இன்றைக்கி மனஞ்சிருப்பீங்க, நான் சொல்கிறேன், இன்றைக்கி மனஞ்சிருப்பீங்க, நான் சொல்கிறேன். இல்லை, உங்கள் வாழ்க்கைலாம் அஞ்சோராயிரம். நீங்கள் கெடுறது மட்டும் இல்லை, உங்களுடைய சந்ததியும் கெடுக்கிறீங்க. உங்கள் சந்ததிக்கு 2 கட்டம் வாழ்க்கையை நீங்கள் காமிக்கிறீங்க. 100ல் 1 ரசிக்கப்பட்டு வரோம். புரியா? ராங்கான ஒரு இதில் போகும்போது என்ன ஆகும், 1 ரசிக்கப்பட்டு வரோம், சந்தோஷப்படலாம். ஓகே, நான் ஆதாயப்படுத்திடுறான், புருஷனை ஆதாயப்படுத்துகிறேன், மனைவி ஆதாயப்படுத்திட்டேன், கத்த சோத்துறோம் அப்படின்னு. ஆனால் 99 ஜாடியாகல. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை தாம்மா? 2 கட்டம் வாழ்க்கை. You are destroying your generation. அதை குறித்து கொஞ்சம் யோசிங்க. உங்களோட செல்ஃபிஷான காரியத்தை யோசிக்காதீங்க. என் தலைமுறை, என் பிள்ளைங்க எந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறாங்க. இதெல்லாம் சொன்ன பிறகு நீங்கள் மீறி அதை செஞ்சுங்க. நான் சொல்கிறேன், என்ன சொல்லணும்னு தெரியல. இது நம்ம தலைப்பாடாக இப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, உங்களை படைத்த தேவன் உங்களுக்கு ஏற்ற துணையை வச்சிருக்கிறாரு, அதை நீங்கள் நம்பணும் முதலாவது. ஓகே, காதல், கத்திரிக்காய் இதெல்லாம் வரும்பொழுது வரட்டும், ஆனால் சரியான ஆளுக்கிட்ட வரணும். சரியான ஆளு கூட உங்கள் வாழ்க்கை ஒரு தீர்மானம். புரியுதா? இது நான் கட்டாயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல வேண்டிய ஒன்று. அதையும் தாண்டி நீங்கள் போய் தவறான தீர்மானங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் முழுக்க பொறுப்பு. அந்த ஹோலி நேஷனை பற்றி நீங்கள் மறந்துட்டீங்க. 2வது, இந்த சொன்ன பார்த்தீங்களா chosen peopleன்னு, அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, chosen generation.
chosen generation. அப்படின்னா உங்கள் மூலமாக ஒரு சந்ததியை தேவன் என்னது எழுப்ப போகிறாரு. உன் பிள்ளையோட பிள்ளை, உனக்கு பிறக்கிற பிள்ளை அது உன் தேவனாகிய கர்த்தர். அதுக்கு பிறக்கிற பிள்ளை உன் பேர பிள்ளைங்க அது தேவனை துதிக்கணும், அது தேவனுடைய பேரை கூப்பிடணும். அதை விட்டுவிட்டு உன் ஷோக்குக்காக தேவனுடைய தீர்மானங்கள்லாம் மீறி, அவருடைய சித்தத்தை மீறி, அவர் நோக்கத்தை மீறி நீங்கள் அப்படி போனீங்க, அதுக்கு இப்பயே நீங்கள் போயிருங்க. ஏன் அப்படி நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் தேவனை அறியாத முன்னுக்கே செஞ்சுருக்கணும். ஆனால் தேவன் ஏன் அதனையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காருன்னா, பிகாஸ் தட் இஸ் நாட் இஸ் பிளான். இதுதான் குட் நியூஸு. ஏன் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இங்கே வச்சுருக்கிறாருன்னா, அவருடைய திட்டம் இதுதான், அது கிடையாது. அப்போ மீண்டும் போய் அந்த நுகத்தடிக்கு பலியாகாதீங்க. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்மதம் இல்லை. இருளிலேருந்து தானே கொண்டு வந்தார் வெளிச்சத்துக்கு. ஏன் மறுபடியும் இருளுக்கு போகிற? ஏன் மறுபடியும் தேவன் பிரியமில்லாத காரியத்துக்கு போகிற? தேவன் விரும்பாத காரியத்துக்கு ஏன் போகிற? அப்போ நீ தேவனை மதிக்கலைன்னு அர்த்தம். யூ டோன்ட் ஹாவ் ரெவரன்ஸ் ஃபார் காட். யூ டோன்ட் ஃபியர் காட். ஃபியர் காட்னா அந்த ரெஸ்பெக்ட், அந்த ரெவரன்னா அந்த ரெஸ்பெக்ட் ஃபார் காட். மறந்துடாதீங்க. அதுக்கு மேலே யூ ஆர் ஹீஸ் பிலாங்கிங். சொந்தமாக டிசைட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கும் ஒன்றும் கிடையாது. நமக்கு சொந்தமாக டிசைட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் தான் சொல்கிறேன், எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய யோசனையில் செயல்படுங்க. ஆண்டவர் அதில் பிரியப்படுறாரா கேளுங்க, பாருங்கள். சில நமக்கு பார்த்தாலே தெரியும், உணர முடியும், எல்லாமே தெரியும், எல்லாமே அது கொடுத்துருக்கிறாரு. அதையும் தாண்டி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் தயவு செய்து அதை ஹோல்ட் பண்ணிடுங்க. வேணாம் 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 வேணாம். ஓகே நீங்கள் ஏன்னதுங்களா ஏன் சொல்கிறேன்னா, யூ ஆர் யூனிக்லி வேல்யூட். உங்கள் தரமே வேறு, உங்கள் மதிப்பே வேறு. ஹல்லேலூயா. அண்ட் ட்ரெஷர்ட் பை காட். ஆண்டவர் உங்களை அவ்வளோ மதிப்பு செய்து அவருடைய ட்ரெஷராக நினைக்கிறாரு. ட்ரெஷர் என்னதுமா? கலாப்பட்டியில் வச்சுருப்போமே, பொண்ணு, வெள்ளி, பணம், வைரங்கள், இந்த மாதிரி எல்லாமே ட்ரெஷரி. நம்ம எல்லாரும் அந்த அளவுக்கு விசேஷமானவர்கள், விலை உயர்ந்தவர்களாம். ஆண்டவருக்கு சொத்தாக இருக்கிறோமா. எல்லாம் நம்புங்க, நீங்கள் அவ்வளோ விசேஷமானவங்க. எல்லாம் நம்பினா நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நம்புங்க, இதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி இருப்போம். ஹல்லேலூயா. people he claimed as his own. அவரோடு இணைத்து கொள்ளக்கூடிய மக்களாக அவர் பார்க்குறார் நம்மளை. அவரோடு நம்மளை சேர்த்துக்கிட்டார். அர்த்தமா அர்த்தரா நீயும் நானும் ஒன்றுன்றார். இன்டிமெசி, இதுதான் இன்டிமெசி. நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. அப்போ பாருங்கள், இப்போ இது ஒருத்தர் சொன்னார், ஒருத்தன் பாவம் செய்யும்பொழுது, பாவத்துக்கு இழுக்கப்படும் பொழுது அவர் சொல்கிறார், நிறைய தடவை நம்ம கேட்டுதுன்னா, நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீ பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டுட்டு போயிடுவார், நீ பாவம் செய்வேன்னு. ஆனால் அப்படி கிடையாதான். நீ பாவம் செய்ய போகும்பொழுது பரிசுத்த ஆவி உன்னை விட்டு போக மாட்டார். நீ தான் அதை விட்டுட்டு ஓடணும். என்னது? பாவத்தை விட்டுட்டு நீ தான் ஓடணும் ஒழிய அவர் உன்னை விட்டுட்டு போக மாட்டார். அப்போ அவர் உன் கூட இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீ பாவத்துக்குள்ளே போக முடியாது. பாவத்துக்குள்ளே நீ போக முடியாது. தப்பான காரியம், தப்பான உறவுக்குள்ளே நீ போக முடியாது.
ஏன்னா தேவன் உன் கூட இருக்கார், பரிசுத்தமான தேவன் உன் கூட இருக்கிறாரு. அவர் உன்னை விட்டுட்டு போக மாட்டார். அவர் சொன்னார், நான் சதா காலம் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதுன்னு சொன்ன தேவன் உன்னை விட்டுட்டு போக மாட்டார். அப்போ நீ என்ன அவரையும் சேர்த்துக்கிட்டு தான் அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போகிற. யூ ஆர் பிரிங்கிங் கிரைஸ்ட் இன்டு தட் சின். புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு தான் இன்டிமெசி. அதுதான் பேர் இன்டிமெசி. ஒரு நிமிஷம் ஒரு வேலை கூட அவர் உன்னை விட்டு பிரிய மாட்டார். உன்னோட அவரு நம்மளும் ஒன்று. we are one flesh. we are one flesh. God claimed himself to be one flesh with us. God say, you and I, we are one flesh. புரியுதா? அப்போ இந்த அளவுக்கு அவர் நம்மளை முக்கியத்துவப்படுத்தி, இந்த அளவுக்கு நம்மளை அவ்வளோவாக மேன்மைப்படுத்தி நம்மளை வச்சுருக்கும் பொழுது நம்ம அந்த வாழ்க்கையை வாடுறது தான் சிறப்பானது. காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு தூய்மையாக அந்த செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையான உங்கள் வாழ்க்கை காட்சியளிக்கும். அந்த அளவுக்கு மகிமையாக உங்கள் வாழ்க்கை காட்சியளிக்கும். அந்த அளவுக்கு தேவனுடைய தயவு உங்கள் மேலே இருக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் மேலே இருக்கும். நீங்கள் எதுக்குமே கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. ஆமென். சூப்பர் நேச்சுரல் நம்பினீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்கன்னு அர்த்தம். அப்பாற்பட்ட காரியங்கள் நாம் தேவன் செய்வது நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு தேவன் செய்வார். ஆமென். ஸோ பர்பஸ் என்ன? டு ப்ரொக்ளைம் காட்ஸ் எக்ஸலன்ஸ். எதுக்கு? அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை, ஆச்சரியமான செயல்களை நீங்கள் அறிவிக்கிறதுக்கு மற்றவங்கள்ட்ட காண்பிக்கிறதுக்கு அது தேவன் செய்கிறார். The ultimate goal is to declare the praises of God who rescue them from spiritual darkness, who rescue us from spiritual darkness and brought us into his wonderful light, demonstrating his transformative grace. நம்மளை மாற்றக்கூடிய அவருடைய கிருபையை அது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ஸோ தயவு செய்து இந்த 5 காரியத்தை மறந்துடாதீங்க. ஓகே, நிறையா பேசின மாதிரி இருக்கும், நான் மறந்துடாதீங்க. இது பதிவில் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கி கேளுங்க. வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது நிறையா காரியம் பேசுகிறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். வருஷ கடைசியில் நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம்ல. இப்பயே சில காரியம் மறந்துருப்போம். வாரம் என்ன பேசினேன், 2வது வாரம் என்ன பேசினேன், அப்படி உயரும். இதெல்லாம் எதுக்கு நம்ம பதிவு பண்ணோம்? இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்வாங்கி செயல்படும்போது காரியங்கள் நடக்கும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த கூட்டம் கேளுங்க, இந்த கூட்டம் 2 மடங்காகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் ஆத்துமாதாயம் பண்ண வேண்டாம் சொல்ல. இங்கே பாருங்கள், நான் போய் ஆளை கூட்டிகிட்டு வாங்க அதை சொல்ல. உங்கள் ஒளி அவர்கள் மத்தியில் பிரகாசிக்கும்போது அந்த இருள், அங்கே இருக்கிற இருள் நீங்கி அவர்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவாங்க. புரியுதா? நீ போய் இயேசுவை பற்றிலாம் சொல்ல வேணாம். நீ போய் அங்கே நின்னாலே போதும், அங்கே மத்தியில் ஃபெலோஷிப் பண்ணாலே போதும், அவங்க கூட நீ சேர்ந்தாலே போதும், அவன் ஒளி அங்கே வந்துடும். உன்கிட்ட இருக்கிற ஒளி அந்த இருள்கிட்ட அந்த இருளெல்லாம் நீக்கும் பொழுது அவங்க கண்கள் திறக்கப்படும். ஆமென், ஆமென். ஸோ தயவு செய்து பணிவோடு தாழ்மையோடு கெஞ்சி உங்கள்கிட்ட கேட்குறேன், தயவு உங்கள் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையை தப்பான கையில் போயிடக்கூடாது, தப்பான உறவுக்குள்ளே போயிடக்கூடாது, தப்பான என்ன சொல்ல ஆட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளாதீங்க. ஸ்பெஷலி நான் பிலீவர்ஸ். ஓகே, அவங்களாம் ஆண்டவர் அறியாதவங்க. நான் அவங்களாம் தப்பு நான் சொல்ல. ஆனால் நமக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, நான் வெறி இல்லை, நமக்கு அந்த வெறி தானே இல்லை. நமக்கு என்னது, நமக்கு ஆண்டவர் வச்சுருக்க ஒரு வழி இருக்குது.
அதில் நம்ம நடக்கணும். அப்போ தான் தெய்வீக சந்ததியை நாம் எழுப்ப முடியும். தெய்வீக சந்ததி எதுனால நமக்காக இல்லை, தேவனுடைய திட்டத்துக்காக. ஓகே, நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன், எதெல்லாம் அப்படி யாரும் உங்கள் அவிசுவாசியோட கனெக்ஷன் இருந்தீங்கன்னா அந்த உறவை நான் இயேசு நாமத்தில் உடைக்கிறேன். ஏன்னா அது நல்லதுக்கே கிடையாது, அது நல்லதுக்கே கிடையாது. ஏன்னா தேவனுடைய பார்வையில் நான் அதை சொல்கிறேன். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு அப்படி நான் இது பண்ணல. அது தேவனுடைய பார்வையில் நல்லதில்லை. ஓகே, ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்தாருன்னா ஆதாயப்படுத்திடுங்க. கல்யாணத்துக்கு முன்னுக்கு ஆதாயப்படுத்திடுங்க. ஆதாயப்படுத்தின பிறகு இல்லை, இப்போ நான் அவ்வளோ கமிட் பண்ணுறேன் பச ஆதாயப்படுத்துங்க, இல்லைன்னா தாத்தா பாபா சொல்லிட்டு தான் வரணும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையோட முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்கு தெரியும், நான் இங்கே வருங்க, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைங்க இப்படி தவறான சாய்ஸில் பங்கு பெற்று இன்றைக்கி ஆண்டவரை பார்க்கல. அவங்க ஆண்டவர் நமக்காக வச்சுருக்க திட்டத்தை பார்க்கல. உன் வாழ்க்கை என் வாழ்க்கை, நம்ம தான் வாழ போகிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னமா போகுது, அப்புறம் 2 பேரும் விரும்பிட்டோமா, ஓகே நான் ஏன் இதில் இருக்கேன், நீ உன் இதில் இரு. நம்ம கல்யாணம் என்னது, டெம்பிளில் கல்யாணத்தை வச்சுக்குவோம், அப்புறம் கிறிஸ்தவ கல்யாணம் வச்சுக்குவோம். என் பிரகாரம் கல்யாணம், அடுத்து உன் பிரகாரம் ரிங்லாம் மாற்றிக்குவோம். எத்தனை கல்யாணம் பண்ணுவாங்க? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எத்தனை கல்யாணம் நடக்கணும்? ஒரு கல்யாணம் தானே. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, மனுஷன் அவனுக்கு சாதகமானதை செஞ்சுக்க பார்க்குறாங்க. ஆனால் அது தேவனுடைய பிரியம் கிடையாது, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த காரியத்தில் மாற்றிக்காதீங்க. நீங்கள் தேவனை நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை துணை வச்சுருப்பார். லவ் தேவன்கிட்ட வரலைங்க, லவ் தேவன்கிட்ட வரல. ஆனால் தான் அன்னைக்கெல்லாம் இந்த லவ்வுக்கு பேச்சே இல்லை. இப்போ சினிமா வந்த பிறகு தான் லவ்லாம் ரொம்ப காமன் ஆச்சு. ஏன்னா அதில் தான் நிறையா காமிச்சாங்க. ஓகே, ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்களை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை காரியங்கள் சரியாக நடக்கும். அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ஒன்று கேளுங்க, என்ன நடக்கும்? ஆண்டவர் நாம அங்கே தூசிக்கப்படும். 2வது, உங்கள் குடும்பம் இவ்வளோ நாள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்த நீங்கள் இப்போ ஒரு காரியம் அப்படி போகும்போது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாயிரும். ரசிக்கப்பட்ட பிள்ளை பிள்ளை அப்படி போச்சு அப்படின்னு. அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். உலகத்துக்குரிய காரியம்லாம் இருக்கலாம், எல்லாம் நடக்கலாம், நல்ல காடி இருக்கலாம், நல்ல வீடு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நித்தியம் எங்கேங்க? நித்தியம் எங்கே நித்தியத்தை கழிக்க போகிறீங்க? நீங்கள் தேவனுடைய கீழே இருக்கிறத ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறீங்களா, இல்லை தேவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன சொல்வார்? விசுவாசத்தை காண்பேணும். நான் திரும்பி வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேணும். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன உன்னைக்குள்ளே நான் பார்க்க முடியுமோ, என் உருவத்தை உனக்குள்ளே பார்க்க முடியுமா? அதனால தாங்க வசனம் சொல்லுது, நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூப நிலையை நாம் யாருக்கு சாயல் கோப்பாக மாறிக்கொண்டிருக்கோமா? கிறிஸ்துவின் சாயல் கோப்பாக. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் நம்மளை பார்க்கும்பொழுது அவரை பார்க்கணும்.
நம்ம கண்ணாடி மாதிரி அவர் மூஞ்ச நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும், அவருடைய உருவத்தை நமக்குள்ளே பார்க்கணும். அப்போ தான் சொல்லுவார், எஸ் யூ பிலாங் டு மீ. அவர் உருவத்தை பார்க்காதவன் பார்த்தோன்னு சொல்லுவார், I don't know you because I can't see myself in you. சாட்டா பாபா காமிச்சிருவார். இதுதான் விசுவாசம், வேறு விசுவாசம் இல்லை. எவ்வளோ பக்தியாக அந்த விசுவாசம். கிறிஸ்துவ மூலமாக காட்சியளிக்கிறாரா, அதை இயேசு கிறிஸ்து வரும்போது பார்க்க முடியுமா, அவரை நமக்குள்ளே பார்க்க முடியுமா? அவன் தான் அவருக்கு சொந்தம். பார்க்க முடியாது, அவர் ஊரத்தை பார்க்க முடியாதவனை பார்த்து என்ன சொல்லுவாரா, ஒன்றும் எனக்கு தெரியாது, ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆமென். அதனால் இன்றைக்கி இது ஒரு சிறப்பான தீம் உங்களுக்காக உங்கள் தலைவர்கள் எடுத்திருக்காங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்க. நிச்சயமாக நீங்கள் பிரிந்து வந்த எல்லாத்தையும் தேவன் அவருக்குள்ள உங்களுக்கு பல மடங்காக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். ஸோ இதோடு நான் விடைபெறுகிறேன். நான் யாரையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்த அங்கே பேசலை. சத்தியத்தை சத்தியமாக பேசணும். ஏன்னா இது தான் நமக்காக நியமிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இங்கே பாருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்குது, பலவீனம் இருக்குது, சில தவறான பழக்கம் இருக்குது. இதெல்லாம் ஆண்டு தாண்டி கொண்டு வந்துடுவார், உங்களை மீட்டு கொண்டு. ஆனால் தவறான உருவக்குள்ளே போயிட்டீங்க, தவறான உடன்படிக்கைக்குள்ளே போயிட்டீங்க, அதை தபிலே செட்டல், அதை தபிலே செட்டல். புரியுதா? உங்கள் வரைக்கும் உள்ள பலவீனம், உங்கள் வரைக்கும் இருக்கிற குறைபாடுகள், உங்கள்கிட்ட இருக்கிற பாவங்கள், இதெல்லாம் ஆண்டவர் என்ன சரிப்படுத்திட முடியும். அப்படி காலப்போக்கில் அதெல்லாம் மாறிடும். அவர் அறிய எல்லாம் மாறிடும். ஆனால் ராங்கான ஒரு கனெக்ஷன் போயிட்டோம், தவறான ஒரு உறவுக்குள்ளே போயிட்டோம், தவறான ஒரு உடன்படிக்கைக்குள்ளே போயிட்டோம், அது நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டோம். எந்திரிச்சு நிற்போம். தேங்க்யூ பாப்பா. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேங்க. எல்லாம் முதிர்ந்த வாலிபர்களும் இருக்கீங்க, வளர்ந்து வர வாலிபர்களும் இருக்கீங்க. நீங்கள் மூத்தவங்க நீங்களாம் உங்கள் பிள்ளைங்க அந்த கீழே இருக்கிறதுலாம் எதுனாச்சும் நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படின்னா சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டிய புத்தியானந்தமாக, அவிசுவாசியில் உனக்கு தொடர்பு வேணாம், லவ் வேணாம், அதைத்தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணாங்க, அதை பரிகாசம், அதை ஜோக் பண்ணிக்கிட்டு அவங்கள சேர்த்து வச்சு பேசக்கூடாது, ஆசையை மூட்டி விடக்கூடாது. ஓகே, நீங்கள் சொல்லணும் இது ராங், நீ நான் பிலீவர் கூட கனெக்ட் பண்ணக்கூடாது, ராங். அது லவ் அடிப்படையில் போகக்கூடாது, லவ் உறவுலாம் போகக்கூடாது, லவ்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் புத்தி சொல்லணும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள காப்பாற்றுறீங்க. ஆமென், ஆமென். ப்ரே பண்ணலாமா? நீங்கள் ஒப்பு கொடுப்போமா? இந்த 5 காரியங்களை ஒப்பு கொடுப்போமா? இது நமக்காக பேசப்பட்டது. ஆமென். சொல்லுவோமா? சோசன் பீப்பிள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜனம், தேவனுடைய விசேஷமான ஜனம். இது எல்லாமே சொல்லுங்கள், இது எல்லாமே எனக்கு குறித்து பேசுனது, என்னை குறித்து பேசினது, என்னுடைய ஸ்தானத்தை தெரிவிக்கிறது. இந்த நிலையில், இந்த ஸ்தானத்தில் நான் வாழ தேவனே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் நிச்சயமாக எனக்கு உதவி செய்து இந்த நிலையை அடைய, காட்சியளிக்க உதவி செய்யுங்க. அதுக்காக நன்றி. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையும் எங்கள் எதிர்காலமும்
எங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சகல காரியமும் அதெல்லாம் உங்களால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும்படிக்கு உங்களுடைய காரியங்கள் மட்டுமே என் வாழ்க்கையில் நிறைவேற உங்கள் சித்தமும் உங்கள் திட்டமும் உங்கள் நோக்கமும் எப்பொழுதும் என் சிந்தனையில் நினைத்து என் வாழ்க்கையை நடத்த எனக்கு உதவி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அவர் மாமா தான். தேங்க்யூ. ஓகே, நம்ம உற்சாகமாக நம்ம போதகருக்கு கரங்களை தட்டுவோம். நல்ல ஒரு காரியத்தை அவர் நம்மத்தில் சொன்னாருங்க. இந்த வேலை கூட நான் சிஸ்டர் பாஸ்டரை முன்பாக அழைக்கிறேன். ரொம்ப நன்றி சீனியர் பாஸ்டர், உங்களுக்கு மிக்க நன்றி. அருமையான இந்த 2026 கொடுத்த செய்தி அது உங்களுடையது, அப்படியே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் பிரித்து அதை எடுத்து கழிச்செல்லாம் பார்க்காதீங்க, அது உங்களுக்குரியது. ஏன்னா நீங்கள் அறிக்கை செஞ்சு ஜெபம் செய்திருக்கிறீங்க, அது உங்களுக்குரியது. அருமையான வார்த்தையை கொண்டு வந்த சீனியர் பாஸ்டருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு யூத் சார்பாக கரங்களை தட்டி நாம் சீனியர் பாஸ்டரை தொட்டு சீனியர் பாஸ்டர் நெருக்கமாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச். என்னை அழைத்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. அதோட இந்த அன்பு காணிக்கைக்காக ரொம்ப நன்றி. தேவன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் பல மடங்காக திருப்பி கொடுப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான காரியத்தை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பாஸ்டர் பேசுனதில் ஒரு காரியம் எனக்கு என்ன பிடிச்சிச்சின்னா, இதுதான் நம்மளுடைய அடையாளம். இங்கே சொல்லப்பட்ட 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டது தான் நம்மளோட அடையாளம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய அடையாளத்தை நம்ம மறந்து வேறொருத்தரோட அடையாளத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் தன்னுடைய அடையாளத்தை மறந்து சொந்த அடையாளத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வருஷம் நம்மளுடைய கருப்பொருள். இந்த வருஷம் இதை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் நிறையா காரியங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்த அப்புறமேல உங்களுக்கு என்னென்ன இந்த வருஷம் செய்ய போகிறோன்னு சொல்லுவோம். அதில் அதிகமாக இந்த காரியத்தை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்னால் நம்பனா ஏன் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம், எந்தெந்த ரீதியில் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம், நம்மளுடைய அடையாளம் என்ன, நம்மளோட அடையாளத்தில் நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லி இந்த வருஷம் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு அருமையான வார்த்தையை கொண்டு வந்த தேவ ஊழியருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் அவருக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக.